நேற்று ஒரு சம்பவம் ஆகி போச்சுங்க. நம்ம அண்ணா வீட்டில் பலாமரத்தை வெட்டிட்டாங்க. ஒரே வருத்தமாக போச்சு. சரி அதில் கிடைக்கிற இலத்தலையெல்லாம் மாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து போடலான்னு சொல்லிட்டு எடுக்க போயிருந்தோம். அப்போ பார்த்தா நம்ம வீட்டில் ஒரு நல்ல தேர்ன தார் இருந்துச்சு. நாமளே எனக்கு இந்த தாரை வெட்டி எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஒரே குஷியாக அருவா எடுத்துகிட்டு வந்து ஹெல்ப்பர் தம்பிக்கிட்ட வீடியோ எடுக்க சொல்லிட்டு தாரை வெட்டினேங்க. எனக்கு ஒரே ஜாலி ஆயிடுச்சு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் வாழைத்தாறு இந்த மாதிரி வெட்டுறேன் நான். அதை விட என்ன கெத்துனா, அந்த தாரை நான் வந்து கீழே விழுகாமல் பத்திரமா பிடிச்சிட்டேன். ஒவ்வொரு வெரைட்டி வாழைப்பழத்துக்கு எப்படி டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதே மாதிரி அந்த தாரில் கிடைக்கிற பூக்கும் வந்து டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் நல்லாவே இருக்குங்க. ஒரு சில வாழைப்பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கசப்பாக இருக்கும், ஒரு சிலதெல்லாம் பயங்கர டேஸ்டியாக இருக்கும். எங்கள் தேவையும் எங்கள் மாட்டோட தேவையும் பூர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற வாழைத்தாரை வந்து நாங்கள் வந்து விற்பனை செய்கிறோம். ஆனால் ரொம்ப ரொம்ப குறைச்சி காசு தாங்க கிடைக்கிது. வாழைப்பழத்தை வந்து எப்படி வந்து மதிப்பு கூட்டினாலும் உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கான்டென்ட்டை பார்க்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.